ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஎஸ்கே டீச்சர்ஸ். நான் உங்கள் சுரேஷ் கண்ணன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான லெசன் என்ன அப்படின்னா யூனிட் 3ல் இருக்கக்கூடிய போம் லைன்ஸ் ரிட்டன் இன் ஏர்லி ஸ்ப்ரிங் ரிட்டன் பை வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஃபஸ்ட்டு இந்த போமோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். இந்த இன்ட்ரோவை நீங்கள் உங்களுடைய எஸ்ஏக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். This poem was written by William Wordsworth, nature poet of English literature. இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் நேச்சர் போயட்டுங்கிற பட்டம் ஒரே ஒருத்தருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவர் தான் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். The poet enjoys the scenery of nature as he sits reclined in a grove. He finds happiness in birds, plant and the natural setup. ஆத்தர் grove அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நந்தவனம் இல்லைனா வனம் தோப்பு அப்படின்னு சொல்லலாம். அங்கே உட்காந்துருக்கார். ஸோ உட்காந்துட்டு அவர் பார்க்கும்போது அந்த நேச்சர் அவ்வளவு ப்ளஷராக இருக்குது, அவ்வளவு அற்புதமாக இருக்குது. அட் த சேம் டைம் சேட் தாட்ஸ் அபவுட் மேன் ஸ்பாயில்ஸ் ஹிஸ் ஹாப்பினஸ். அதே சமயம் மனிதன் செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அவர் அடைந்த அந்த சந்தோஷம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சோகமாக மாறுது. த யூனிட்டி அண்ட் த ப்ளஷர் ஃபவுண்ட் இன் நேச்சர் கெனாட் பி ஃபவுண்ட் இன் மேன். ஒற்றுமை அப்படிங்கிற ஒன்று நேச்சருக்குள்ளே எவ்வளவு பலமாக இருக்குதோ அந்த ஒற்றுமை மனிதர்களுக்கு மத்தியில் இல்லை. மேன் டெஸ்ட்ராய்ஸ் நேச்சர் அண்ட் லாசஸ் இஸ் ப்ளஷர் ஆல்சோ. மனிதனை நேச்சரை அழிக்கிறான். நேச்சர் அழிப்பதன் மூலமாக தன்னுடைய சந்தோஷத்தையும் அவன் அழிக்கிறான். அதுதான் உண்மையும் கூட. ஓகேவா? நேச்சர் அழிகிறதுனால நேச்சர் மட்டும் அழிய போகிறது கிடையாது, அதனோடு சேர்ந்த நம்மளுடைய சந்தோஷங்களும் இன்பமான காலங்களும் தான் அழியுது. இதுதான் இந்த போமோட ஒரு அவுட்லைன். இப்போ நம்ம போமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டான்ஸாவாக பிரிச்சுக்கங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 4 லைனை ஒரு ஸ்டான்ஸாகவும் அடுத்த 4 லைனை செகண்ட் ஸ்டான்ஸா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்டு உங்களுக்குலாம் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் எண்ட் ஆஃப் த செஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு இந்த ஸ்டான்ஸா வைஸாக டிவைட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஐ ஹியர்ட் 1000 ஆஃப் பிளெண்டட் நோட்ஸ் ஒயில் இன் அ க்ரோவ். க்ரோவ் அப்படின்னா எ ஸ்மால் ஏரியா ஆஃப் லேண்ட் வித் அ குரூப் ஆஃப் ட்ரீஸ். மரங்கள்லாம் சேர்ந்தது தோப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஐ சேட் அப்படின்னா ஓல்டு ஃபேஷன் ஸ்பெல்லிங் ஃபார் ஷேட், அதாவது அமர்ந்திருந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஸ்டென்ஸுக்கான ஒரு வேர்டு தான் ஸ்டேட். இது ஓல்டு இங்கிலீஷில் இந்த மாதிரி SATE அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போமுக்கு மட்டும். இப்போ நம்ம வழக்கத்தில் என்ன பண்ணுறோம், SAT அப்படிங்கிற யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுவும் எவாலுவேஷன் ஆஃப் லாங்குவேஜ் தான். ரிக்ளைன்டு அப்படின்னா லீன் பேக் இன் அ பொசிஷன் ஆஃப் ரெஸ்ட், அப்படியே சாய்ந்து உட்காந்துருக்குது. ஸோ இவர் அந்த தோப்பில் ஒரு மரத்திற்கு அடியில் சாய்ந்து உட்காந்துருக்கும் போது நிறையா பிளெண்டட் ஆஃப் நோட்ஸ் கேட்குது, அதாவது பறவைகளுடைய சத்தம் கேட்குது. பிளெண்டட் அப்படின்னா கலவை அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்வீட் மூட் வென் த ப்ளசன்ட் தாட்ஸ் பிரிங் சேட் தாட்ஸ் டு த மைண்ட். இது அவருக்கு ஒரு அழகான இனிமையான தருணங்கள் அவருக்கு கொடுக்குது. அதே சமயம் அவருக்கு ஒரு சேட் எண்ணங்களும், ஓகேவா, கவலையான எண்ணங்களும் அவர் மைண்டுக்குள்ளே வருது. அது என்ன கவலையான எண்ணங்கள் பார்ப்போம். டு ஹர் ஃபேர் ஒர்க்ஸ் டிட் நேச்சர் லிங்க். இந்த ஹெர் அப்படிங்கிறது பெண்ணை குறிக்கிறது. ஃபேர் ஒர்க் அப்படிங்கிறது வேலைப்பாடுகள், அழகான வேலைப்பாடுகள். நேச்சரை பூமி தாயின்னு சொல்லுவோம்ல, அப்போ பூமி தாயோடைய இந்த வேலைப்பாடுகள் எல்லாமே இயற்கையோடு ஒன்றி அவ்வளோ அழகாக இருக்குது. த ஹியூமன் சோல் தட் த்ரூ மீ ரேன். மனித ஆன்மா, என்னுள் இருக்கக்கூடிய மனித ஆன்மாவும் அதை நோக்கிய பயணத்தில் இருக்குது, அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்குது. அண்ட் மச் இட் கிரீவ்டு அப்படின்னா மோன் ஆர் டு ஃபீல் இன்டென்ஸ். அதே சமயம் கிரீவ்னா குறை. ஓகே, அந்த கிரீவன்ஸ் அந்த மீட்டிங் சொல்லுவோம்ல, குறை கூறும் தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரீவ்டு அப்படின்னா குறை. மை ஹார்ட் திங்க். அதே சமயம் எனது மனதும் ஒரு குறையை யோசிக்குது, திங்க் பண்ணுது. என்ன அப்படின்னா வாட் மேன் ஹேஸ் மேட் ஆஃப் மேன். மனிதனுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிருக்கான். ஆக்சுவலாக 100% மக்களும் 100% மக்களாக நடத்துகிறாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இங்கே ஆதர் கேட்குறாரு. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் இல்லை அப்படின்னு தான் மீனிங். ஸோ அப்போ நேச்சர் என்ன தான் அழகாக இருந்தாலும், இந்த உலகத்தை பூமி தாய் அழகாக படைச்சி கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுற ஆதரால் மனிதன் நடந்துக்கக்கூடிய விஷயங்களை நினச்சி சந்தோஷமாக இருக்க முடியலை. இதுதான் செகண்ட் ஸ்டான்ஸா. தேர்ட் ஸ்டான்ஸா மூவ் ஆகும். த்ரூ பிரிம்ரோஸ். பிரிம்ரோஸ் அப்படின்னா எ வைல்டு பிளான்ட் வித் அ எல்லோ ஃப்ளார்ஸ். டிஸ்பிளேல தெரியுற இந்த பூக்கு பேர் தான் பிரிம்ரோஸ். டஃப்ட்ஸ் which means bunches, அப்படியே கொத்தா. இன் தட் ஸ்வீட் போவர் அப்படின்னா எ ப்ளசன்ட் ஷேடி பிளேஸ் அண்டர் ட்ரீஸ். இந்த பிரிம்ரோஸ் பூக்கள் அப்படியே கொத்தா இருக்குது. அதுக்கு கீழே ஒரு நிழலாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. ஓகேவா? இந்த இடம் அப்படியே கற்பனை பண்ணிக்கிங்க. த பெரிவிரிங்கிள்லாம் எ ட்ரெயிலிங் பிளான்ட் வித் அ லார்ஜ் ப்ளூ ஃப்ளார்ஸ். ஸோ நம்மளுடைய போம்லே இருக்கக்கூடிய இந்த சீனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், அப்படியே இதுதான் இந்த பெரிவிரிங்கிள். அண்ட் டிஸ்பிளே எடுத்துகிற பிக்சரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்படியே வளர்ந்துன்னு இருக்குது. இதுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு நெல் படர்ந்த ஒரு இடம் இருக்கா, அதை தான் இங்கே சொல்ல வராங்க.
ட்ரைல்டு இட்ஸ் ரீத்ஸ் அப்படின்னா an அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளார்ஸ் இன் அ ஷேப் ஆஃப் அ சர்க்கிள். நம்ம டிஸ்பிளேல காட்டின பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள். ஸோ இந்த மாதிரியான சர்க்கிள் இயற்கையாகவே அமைந்து ஒரு மனிதன் அமைச்ச மாதிரியே அதுவே அமைந்திருக்கு. அது கீழே ஒரு நிழல் இருக்குது. ஒரு அருமையான இடம் கூட. ஒரு நல்ல வெயில் அடிச்சிருக்கு. அந்த வெயிலான டயத்தில் நமக்கான ஒரு நிழல் தரக்கூடிய இடம் எவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதை ஆத்தர் இமேஜின் பண்ணுறாரு. அண்ட் திஸ் மை ஃபெய்த் தட் எவ்ரி ஃப்ளார் என்ஜாய்ஸ் த ஏர் இட் பிரீத்ஸ். ஆனால் அவர் இன்னும் சந்தோஷப்படுறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பூவுமே அதனுடைய ப்ரீத்தை அழகாக என்ஜாய் பண்ணுது. ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் காற்றை அழகாக உள்ளிழுத்து வெளியே விடுது. இது மனிதன் செய்யக்கூடிய ஒன்று தான். பட் மலர்களும் செய்யுது அப்படின்னு இங்கே ஆத்தர் பெர்சானிஃபைடு பண்ணியிருக்காரு. பெர்சானிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத லேட்டராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பெர்சானிஃபை பண்ணியிருக்காரு. அப்போது இந்த பூக்கள் எல்லாத்தையுமே அந்த காற்றை என்ன பண்ணுது, இன்ஹேல். அதனால தான் அது என்ன ஆகுது, க்ரோ ஆகி இவ்வளோ அழகான நிழல் தருது. வளர்ந்து நிழல் தரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கான உணவு எடுக்குது. அண்ட் இந்த என்ஜாய் காற்ற ப்ரீஸ் என்ன பண்ணுது, என்ஜாய் பண்ணுது. த பேர்ட்ஸ் அரவுண்ட் மீ ஹூப்ட் அப்படின்னா ஜம்ப்ட், தத்தி தத்தி போகிறது. அப்படி துள்ளி துள்ளி போகும் பார்த்தீங்களா பறவைகள், அதுக்கு பேர் தான் ஹூப்ட். அண்டு பிளைட் பறவைகள் எல்லாம். ஓகே, ஒரு பக்கம் மலர்கள் தன்னுடைய சுவாசத்தை என்ஜாய் பண்ணிக்கிருக்குன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பறவைகள் அந்த சுற்றி அழகாக அப்படியே விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. தேர்ஸ் தாட்ஸ் ஐ கேன் நாட் மெஷர். அப்போது அந்த இயற்கை சூழலில் இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய எண்ணங்களை என்னால் என்ன பண்ண முடியல, மெஷர் பண்ண முடியல. பட் த லீஸ்ட் மோஷன் விச் தே மேட் இட் சீம்டு த த்ரில் ஆஃப் ப்ளஷர். ஆனால் அது செய்யக்கூடிய சின்ன சின்ன அசைவுகளும் சின்ன சின்ன நகர்வுகளும் என் மனசுக்குள்ளே அப்படியே ப்ளஷர் அப்படின்னா ஒரு இனிமையான எண்ணத்தை உருவாக்குது. இனிமையான தெளிவான சிந்தனைகளை என்னுடைய மனதில் உருவாக்குது இந்த நேச்சர், அந்த நேச்சர் சார்ந்த விஷயங்கள். நெக்ஸ்ட் சான்ஸை பார்ப்போம். த பட்டிங் ட்விக்ஸ் ஸ்ப்ரெட் அவுட் தேயர் ஃபேன். ட்விக்ஸ் அப்படின்னா பிரான்ச்சஸ். அந்த பிரான்ச்சஸ் வளர இடத்துல ஒரு மொட்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, கணு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கண்ணில் இருந்து அப்படியே ட்விக்ஸ் வளருது. அப்படியே பிரான்ச்சஸ் வந்து வளர்ந்து எதுக்கு போகுது அப்படின்னா, ஸ்ப்ரெட் அவுட் தேயர் ஃபேன். அதோடைய கிளைகளை விரித்து பறந்து சூரிய ஒளியை கிரகிச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுது, தன்னுடைய எல்லா விதமான கிளைகளையும் பறந்து விரிந்து வளருது ஒரு மரம். ஓகேவா? டு கேட்ச் த ப்ரீசி ஏர். அண்ட் சூரிய ஒளிக்காக மட்டும் இல்லை, காற்றையும் உள்ளிருப்பதற்காக இது எல்லாமே வளருது. அண்ட் ஐ மஸ்ட் திங்க் டு ஆல் ஐ கேன் தட் தேர் வாஸ் அ ப்ளஷர் தேர். என்னாலையும் இதெல்லாம் செய்ய முடியும். நானும் கையை விரிக்கிறேன், சூரிய ஒளியை கிரகிச்சுக்கிறேன், சுவாசத்தை காற்றை கிரகிச்சுக்கிறேன். ஆனால் என்னால் இந்த இயற்கை இருக்க மாதிரி ஒரு மனிதனால் இருக்க முடியுதா? இது எல்லாமே நம்மளும் தானே செய்கிறோம். இருக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் முடியலை. இஃப் திஸ் பிலீஃப் ஃப்ரம் ஹெவன் பி சென்ட். இயற்கையோடு ஒன்றி வாழணும் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை, ஹெவன் சொர்க்கத்திலிருந்து நம்ம எல்லாத்துக்கும் வழங்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா, இஃப் சச் பி நேச்சர்ஸ் ஹோலி பிளான். ஒருவேளை இதுதான் நேச்சருடைய ஒரு புனிதமான திட்டமாக கூட இருக்கலாம். மனிதன் இயற்கையோடு ஒன்றி வாழணுங்கிற ஒரு திட்டமாக இருக்கலாம். ஹாவ் ஐ நாட் ரீசன் டு லேமெண்ட். லேமெண்ட் அப்படின்னா டு எக்ஸ்பிரஸ் சாரோ ஆர் அன்ஹாப்பினஸ் அபவுட் சம்திங். புலம்புறது. மனிதன் இப்படிலாம் இருக்க மாட்டானே அப்படின்னு நினச்சி புலம்புறது உண்மையிலே நான் பிரயோஜனம் இல்லாத ஒன்று தான். ஏன்னா ஹெவன்லேருந்து அனுப்பப்பட்டதும் நேச்சருடைய பிளானும் மனிதனும் இயற்கையும் ஒன்றி வாழணும். அதுக்கு ஒரு வேளை காலகட்டங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு காலத்தில் இயற்கையோடு ஒன்றி தான் வாழ்ந்தோம். இப்போ நம்ம இயற்கையோடு ஒன்றி இல்லை. ஆனால் ஃப்யூச்சரில் இயற்கையோடு ஒன்றி இருப்போம் அப்படிங்கிறதுக்கான கேரண்டி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரியுது. இருந்தாலும் நான் ஏன் புலம்புறேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினே அவர் வைக்கிறார். லாஸ்ட்டாக வாட் மேன் ஹேஸ் மேட் ஆஃப் மென். திருப்பி ஒரு கொஸ்டின் அவருக்கு முன்னாடி வருது. இதெல்லாம் யோசித்து பார்த்து ஓகே ஃப்யூச்சரில் சரியாயிரும்னு சொல்கிற ஆத்தர் திருப்பி ஒரு கவலையை அவர் முன்னாடி எடுத்து வைக்கிறார். என்ன அப்படின்னா, மனிதனுக்காக எப்படி நடத்துகிறான், மனிதனை எப்படி நடத்துகிறான் அப்படிங்கிற ஒரு கொஷின் ஆத்தரோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்ந்த கட்டத்தில் இயற்கையும் மனிதனும் ஒன்றவே கிடையாது. அதனால் அவர் கடைசியாக மறுபடியும் இந்த கொஷினை முன் வச்சு போகிறாரு. எண்ட் ஆஃப் த டே ஒவ்வொரு ஹியூமனும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தன்னோட செயல்பாடுகளால் இயற்கையை நாசமாக்குறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை, நேச்சரை எவ்வளோ தூரம் டெவலப் பண்ண முடியும், எவ்வளோ தூரம் அதோட கம்பைன் பண்ணி லீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் இந்த போமை முடிக்கிறாரு. அபவுட் ஆதர் டீட்டெயில் ரொம்ப முக்கியம். யூ கேன் ஏபிள் டு யூஸ் இட் இன் யுவர் எஸ்ஏஸ். நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த ஸ்னாப்சிஸையும் நீங்கள் எஸ்ஏக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அபவுட் த ஆதர் செக்ஷனையும் எஸ்ஏக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆஃப் மார்க் 1 மார்க் குறைய இடங்களில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். அதுக்காகவும் நீங்கள் அபவுட் ஆதர் செக்ஷனை படிச்சதாகணும். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் 1770 to 1850 டிஎன்பிசி காம்படிட்டிவ் எக்ஸாமில் கண்டிப்பாக டேட்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். வாஸ் அ மேஜர் இங்கிலீஷ் போயட் who with Samuel Taylor Coleridge helped to launch the romantic age in English literature with their joint publication
லிரிக்கல் பேலட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பப்ளிகேஷன் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணி வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தும் சாமுவேல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணி உருவாக்குறாங்க. அப்படி உருவான ஒன்று தான் லிரிக்கல் பேலட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. அது வந்து ரொமான்டிக் ஏஜை ரெஃபர் பண்ணுது. ஒவ்வொரு எரா இருக்கும், ஷேக்ஸ்பியரன் எரா அந்த மாதிரி எராஸ் இருக்கிறதுல. ஸோ அதே மாதிரி ரொமான்டிக், அப்போ இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் என்ன ஆகுது அப்படின்னா ரொமான்டிக் சம்மந்தமான பிளேஸ் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்குது. அதாவது ஆத்தர்ஸ் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்ட ஒரு புக் இல்லை ஒரு போம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், லிரிக்கல் பேலட்ஸ் அப்படிங்கிற ஒன்று. ஸோ அதை யார் வெளியிட்டாங்க அப்படின்னா இவங்க தான் வெளியிட்டாங்க. வேர்ட்ஸ்வர்த் வாஸ் அ பிரிட்டன்ஸ் போயட் லேருடேட் அப்படின்னா அரசவை கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் பிரிட்டனோட அரசவை கவிஞராக இருந்திருக்கார். எவ்வளோ நாட்கள் இருந்திருக்கார் அப்படின்னா ஃப்ரம் 1843 அன்டில் ஹிஸ் டெத். 1843 இருந்து அவர் இறக்கும் தருவாய் வரைக்கும் அவர் அரசவை கவிஞராகவே இருந்தார். ஹி வாஸ் பாப்புலர்லி நோன் அஸ் நேச்சர் போயட். இவரை அன்போடு எல்லாருமே என்ன மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னா நேச்சர் போயட். இப்போ கூட இந்த போம் இயற்கை சார்ந்த ஒரு போமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இவர் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு கவிஞர், இயற்கை கவிஞர் அப்படின்னு கூட சொல்லலாம். சம் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் போம்ஸ் ஆர், இவருடைய சில போம்ஸ்லாம் என்னென்ன ஃபேமஸ் ஆனது அப்படின்னா டேஃபோடில்ஸ், த சாலிட்டரி ரிப்பேர், டு த குக்கு, த டேபிள்ஸ் டர்ன்ட், லைன்ஸ் கம்போஸ்ட் எ ஃபியூ மைல்ஸ் அபவ் டென்டனர் பே. ஸோ இது எல்லாமே அவருடைய ஃபேமஸான போம்ஸ். இப்போ ரொம்ப முக்கியமான பார்ட் ரைமிங் ஸ்கீம் அண்டு ரைமிங் வேர்ட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு 4 லைன் இது ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸான்னு சொல்கிறோம். இதை முதல் எடுத்துக்கங்க. இதை எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு லைனுக்கு ஏ அப்படிங்கிற அல்ஃபபெட்டை கொடுத்துட்றோம். அடுத்த இருக்க ரைமிங் ஏக்கான, அதாவது ஃபஸ்ட்டு லைன் லாஸ்ட்டு வேர்டோட ரைமிங்கான்னு பார்க்கணும். லாஸ்ட்டு வேர்டு கிடையாது. ஸோ அப்போ அங்கே என்ன பண்ணலாம், பி அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் லைன் எடுங்க. தேர்ட் லைன் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு லைனோ இல்லை செகண்ட் லைனோட ஏதாவது ரைமிங்கோட ஒத்து போகுதான்னு கேட்டிங்கன்னா எஸ். நோட்ஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு லைன் லாஸ்ட்டு வேர்டோட அந்த தாட்ஸ் அப்படிங்கிற வேர்டு ஒத்து போகுது. அப்போ இது ரெண்டும் சேம் ரைமிங்கில் இருக்குது. அப்போ இங்கே ஏ. ஃபோர்த் ஒன்றுக்கு ரிக்ளைண்ட் அண்ட் மைண்ட், இது ரெண்டும் ஒரே மாதிரி ரைமிங் இருக்குது. ஸோ அப்போ பி. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக பொறுத்த வரைக்கும் ரைமிங் ஸ்கீம் அப்படிங்கிறது ஏபி. ரைமிங் வேர்டு அப்படிங்கிறது நோட்ஸ், தாட்ஸ், ரிக்ளைண்ட், மைண்ட். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா செகண்ட் ஸ்டான்ஸாக எடுத்துப்போம். லிங்க் அண்டு திங்க், இது ரெண்டு சேம் ரைமிங். ஸோ ஏ. ரேன், மேன், இது ரெண்டு சேம் ரைமிங். ஸோ பி. ரைமிங் ஸ்கீம் அப்படிங்கிறது ஏபி. ரைமிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது லிங்க், திங்க், ரேன், மேன். தேர்ட் ஸ்டான்ஸாக எடுத்துக்கிடுவோம். போவர், ஃப்ளார், இது ஏ அண்ட் ஏ. ரீத்ஸ், ப்ரீத்ஸ், இது பி. அப்போ தேர்ட் ஸ்டான்ஸாக பொறுத்த வரைக்கும் ரைமிங் ஸ்கீம் ஏபி சேம் ரைமிங் ஸ்கீம் தான். ரைமிங் வேர்டை பொறுத்த வரைக்கும் போவர், ஃப்ளார், ரீத்ஸ், ப்ரீத்ஸ். ஃபோர்த் ஸ்டான்ஸாக எடுத்துப்போம். பிளேட், மேட், ஏ அண்ட் ஏ. மெஷர், ப்ளஷர், பி அண்ட் பி. ரைமிங் ஸ்கீம்னு பார்த்தோம் அப்படின்னா சேம் ஏபி. ரைமிங் வேர்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளேட், மேட், மெஷர், ப்ளஷர். ஃபிஃப்த் ஸ்டான்ஸாக எடுத்துக்கிறோம். ஃபேன், கேன், ஏஏ. ஏர், தேர், பிபி. அப்போ ரைமிங் ஸ்கீம் சேம் ஏபி. ரைமிங் வேர்ட்ஸ் ஃபேன், கேன், ஏர், தேர். இப்போது லாஸ்ட் ஸ்டான்ஸா இதை எவாலுவேஷன் செக்ஷனாக வச்சுக்கோங்க. ரைமிங் ஸ்கீம் என்ன, ரைமிங் வேர்டு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். செக் பண்ணலாம் யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு மூவ் பண்ணுவோம். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். உங்கள் புக்லேயே கொஸ்டின் நம்பர் 5A அந்த செக்ஷனில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரீட் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் லைன்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்டு இன் ஈச் எக்ஸ்ட்ராக்ட். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, டு ஹர் ஒர்க்ஸ் டிட் நேச்சர் லிங்க் த ஹியூமன் சோல் தட் த்ரூ மீ ரேன். இதை நான் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது நேச்சர் அப்படிங்கிறது நம்ம பூமி தாயின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது ஒரு மனிதனாக அது பாவிக்கிறோம். பூமியை மனிதனாக பாவிக்கிறதே பெர்சானிஃபிகேஷன் தான். அப்போது ஒரு அக்னினையோ இல்லை உயிரற்ற ஒரு பொருளையோ உயர்திணைக்கான செயல்பாடுகளோடு சேர்த்து சொல்கிறதுக்கு பேர் தான் பெர்சானிஃபிகேஷன். ஸோ அதுக்கான டெஃபினேஷன் நாங்கள் கொடுத்துருக்கேன், வேணும்னா பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் பி. அண்ட் திஸ் மை ஃபெய்த் தட் எவ்ரிடே ஃப்ளார் என்ஜாய்ஸ் த ஏர் இட் ப்ரீத்ஸ். அதாவது மலர்கள் எல்லாமே ப்ரீத்தை, அந்த ஏரை என்ஜாய் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. சுவாசித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனிதனுக்கான ஒரு இயல்பு. அதை மரங்கள் செய்ததாகவும் மலர்கள் செய்ததாகவும் கூறுறதுனால இதுவும் பர்சானிஃபிகேஷன் தான். வாட் மேன் ஹேஸ் மேட் ஆஃப் மேன். அப்போரிசம். டெஃபினேஷன் ஆஃப் அப்போரிசம் எ ஷார்ட் பிரிட்டி ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூத் ஆர் டெக்டோரிங். வாழ்க்கை யதார்த்தத்தை விளக்குற ஒரு சின்ன கருத்து தான் அஃபோரிசம் அப்படின்னு சொல்கிறது. இங்கே வாட் மேன் ஹேஸ் மேட் ஆஃப் மென், மனிதனை மனிதனாக நடத்துகிறானா அப்படிங்கிறதான் ஒரு கொஷின். இங்கே
ஸோ இது வாழ்க்கையோட யதார்த்தம் தான், கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அதை விளக்குறதுனால இது அப்போரிசம் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. ஸோ தட்ஸ் ஆல் த போம். நான் போமுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு, போமோட ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தாச்சு. இம்பார்ட்டண்டான ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எவாலுவேஷன் ஒரு கொஷின் கேட்டிருக்கேன், அதுக்கான ஆன்சர்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்டில் வேறு ஏதாவது டாபிக் கவர் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நான் அந்த டாப்பிக்கை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் கிராமரை பொறுத்த வரைக்கும் டோன்ட் வரி அபவுட் தட், நம்ம கிராமர் அஸ் யூஷுவல் டெய்லி போட்டுக்கிட்டு தான் இருப்போம். நீங்கள் அதை செக் அவுட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் கவர் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. Next we will meet on another wonderful topic. Until then, bye and signing off. This is Suresh Kannan on VSK Teachers.